ஹாய் ஆல், இந்த சேனல் கண்ணாடி வளையல் கலெக்ஷன்ஸ். இது வந்து சேல்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வீடியோஸ் தான். ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல், என்னோடய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஸோ எப்போலாம் வந்து எனக்கு எப்பப்போ லைக் லோவாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ எனக்கு வந்து வீட்டில் அந்த பேங்கிள் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி எனக்கு. ஸோ அதையே சும்மா பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ மற்றபடி இது பெரிய ஒரு இதெல்லாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கு வந்து எபிசோட் 1 மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது அப்படியே எபிசோட் மாதிரியே நம்ம பண்ணலாம். வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற ரொம்ப ஓல்டு பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான் இன்றைக்கி நான் பார்க்கலான்னு இருக்கேன். இதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுறதே மறந்துட்டேன். சென்னையில் இருக்கும்போது மேக்ஸிமம் நான் வந்து டி நகரில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி ரெயின் ட்ராப் மேலே எனக்கு அப்படி ஒன்றும் ஒரு ஈடுபாடு கிடையாது. பட் எதனால் வந்து அது இவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குல்ல, பேங்கிள் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பட் காஸ்ட்லி. அப்புறம் ஏன் இது வாங்கினீங்கன்னா, இல்லைங்க இது நான் வாங்கலை, இது 2025 ஐ மீன் லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் அப்போது கிறிஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ என்னோடய கிறிஸ்மா ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வீட்டில் ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் இருந்தது. ஸோ அவங்க ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் தான். ஸோ நான் தனியாக எதுவும் இது வரைக்கும் ஷாப்பிங் பண்ணல. நல்லா இருக்குல்ல, அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணுவேன். வச்சுருவாங்க. அதே மாதிரி இந்த ரெயின் ட்ராப் இருக்கு இல்லையா, இதுவுமே லைக் கைண்ட் ஆஃப் ரெயின் ட்ராப் தான். அது ஆக்சுவலாக நிறைய உடஞ்சிருச்சு, பிரேக் ஆகிடுச்சு போல். இதுவும் நான் வாங்கலை. இது எப்போ வாங்கினதுன்னு தெரில. நான் வாங்கலை, மேபி என்னோடய சிஸ்டர்ஸோடதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது பாருங்களேன், நிறைய ரெயின் ட்ராப் இருக்குது. எனக்கு தெரியாமலே இருக்கா? ஏன்னா சென்னை போன பிறகு வீட்டில் எதுவும் வாங்கி வச்சுருக்காங்களா? இது எல்லாமே வந்து நார்மல். இது எல்லாமே பாதிக்கு மேலே நான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பிரேக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிரேக் ஆகும் நான் வியர் பண்ணும்போது. ஸோ அதனாலே எனக்கு கிளாஸ் பேங்கிள்ஸ் வியர் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும். எனக்கு வியர் பண்ணுறதை விட கிளாஸ் பேங்கிள் வந்து பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ஒரு செட்டாகவே வரும்னு நினைக்கிறேன். இன்னுமே கூட இருக்குது. பாருங்களேன், நல்லா இருக்குல்ல கலர், சிமெண்ட் கலர். அப்புறம் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் தான். இது எப்படி சிங்கிளாக எதனாலன்னா, சிங்கிளாக நம்ம வாங்குறது இல்லை. நீங்கள் எப்பயாச்சும் விசேஷம் டைப்பில் வந்து நீங்கள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா, சப்போஸ் அங்கே யாராச்சும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்தது தான் இந்த கலெக்ஷன் எல்லாமே. இல்லை சப்போஸ் இந்த வரலட்சுமி பூஜைலாம் வரும்போது பக்கத்து வீட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த சிங்கிள் பேங்கிள்ஸ் எல்லாமே. இது எல்லாமே அந்த மாதிரி வந்தது தான். இது எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீங்கள் சைஸ் பார்த்தாலே தெரியும், ஏன்னா அவங்க காமனாக தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அப்படி வந்த பேங்கிள்ஸ் தான். இது ஆக்சுவலாக வந்து விளக்கு பூஜையெல்லாம் போவோம்ல, அங்கே கொடுப்பாங்க. இந்த இயர் வாங்கினது, இந்த இயர் போனப்போ தான் இது கிடச்சிது. நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இது வந்து இந்த பேங்கிள் இது வந்து லைக் இது ரெண்டு பாருங்களேன், நாட்டு வளையல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, நிறைய இருந்தது. பட் இதுவுமே பிரேக் ஆகிடுச்சு. இதுவுமே வரலட்சுமி பூஜைக்கு வந்து நெய்பர் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது தான். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் கலெக்ஷன். லைக்
கோவிலுக்கு போகப்போ ஏதாச்சும் விசேஷம் அப்படின்னா அதை பேக் பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்தது. இப்போதைக்கு இது மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் இதை பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். வியர் பண்ணணும்லாம் இல்லை, ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.